நக்கலைட்ஸுங்கிறது இந்த ஊடகத்துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பெரிய எண்ணமெல்லாம் இது. அது முதல்ல ஆண்ட பரம்பரைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். பெரிய செலவாயிடுச்சு எங்களுக்கு. 30,000 தொடங்கி 3 லட்சத்தில் அதை முடிச்சு 30,000 தொடங்கி 3 லட்சமா? Yes, அப்ப 3 அது ரொம்ப பெரிய தலைவலியா இருந்திருக்கு வேணா. நக்கலைட்ஸில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சினிமா தான் செஞ்சுட்டு இருந்தோம். யூடியூபுக்குன்னு ஒன்று பண்ணணும்னு நாங்கள் பண்ணல. சினிமாவில் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை யூடியூப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது ராஜமுருகன் சார், பா ரஞ்சித் அவர்கள், இவங்கெல்லாம் அந்த அந்த காலகட்டம் கூப்பிட்டு பாராட்டி நாங்கள் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறக்குள்ள நீங்கள் இங்கே செஞ்சுறீங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. நக்கலைட்ஸில் எங்களால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சம்பளம் கொடுத்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ற நிலமெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இல்லை. அதனால பஞ்சத்துக்கு நடிக்க வந்தாலும் நான் சும்மா தானே இருக்கீங்க, வாங்க நடிங்கன்னு ராஜேஷ் என்ன என்கரேஜ் பண்ணதான். ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் ஷூட் பண்ணணும்க்கா. ஸோ அன்னைக்கு ஹாஃப் டே நான் தான் பப்ளிக் டாய்லெட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? ஒரு ஜானருக்குள்ளே ட்ராப் ஆனது காமெடி. எனக்கு கிரைம் த்ரில்லர் பண்ணணும்னு தான் ஆசை. அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நக்கலைட்ஸ் 2 சினிமா அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா நக்கலைட்ஸில் நாங்கள் எங்களுக்கு ரிலேட்டான எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக சொந்தக்காரங்க அப்படின்னு ஒன்று பார்த்தேன். அதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ பார்த்த மாதிரியே உட்காந்து பார்த்து எனக்கு சிரிக்கிறேன் நான். அந்த ஜார்னி இருக்குல்ல, அந்த பயணம். இப்போ பிக் ஸ்க்ரீனில் நிறைய படங்கள், சேத்துமான்னு ஒரு படம் நீலம் ப்ரொடக்ஷனில், அதில் உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ எப்படி அந்த ட்ராவல் எப்படி இருக்கு உங்களுக்கு? நக்கலைட்ஸுங்கிறது எனக்கு இந்த ஊடகத்துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பெரிய எண்ணமெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி ஒரு எய்மும் இல்லை. ஓகே, பின்ன எப்படி? அது எனக்கு புரியல. நான் ஒரு பப்ளிஷராக இருந்தேன். எங்கள் டைரக்டர் ராஜேஷ் இருக்கார் இல்லையா, அவர் என்னை சந்திக்க வந்தார். நாங்கள் பேசுவோம் பல விஷயங்கள் பற்றி. அவர் சினிமாவில் ஒரு இயக்குனராக வரணுங்கிற விருப்பம் ஆர்வம் அந்த இருந்தவர் தான். அப்போ அவர் கூட சினிமா பற்றி பேசும்போது சினிமாக்கள் எப்படி இருக்குது, எப்படி இருக்கலாம், சினிமாக்கான கதைகள் என்னவாக இருக்கலாம், என்ன மாதிரியான கதைகள் நம்ம சினிமாவாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான உரையாடல் போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் இதில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரும் என்கிட்ட விருப்பமாக கேட்டார். எனக்கும் அதர் தேன் கம்ப்ளைனிங், சினிமா இப்படி மோசமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட, இஃப் யூ நோ வாட் டு டூ, வை கான்ட் யூ டூ தட்? அப்போது இதெல்லாம் நீ மாற்ற முடியும்னு நினைக்கிறல்ல, அப்போ நீ போய் அதை செய்ய ஆர்வமுள்ள ஒரு இளைஞரோட நீ ஏன் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போ மெல்ல மெல்ல நாங்கள் அதை செய்ய ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். கதைகள் பேசுவோம், இந்த கதையை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இந்த சப்ஜெக்ட் இது வரைக்கும் யாரும் தொடலை, அதை எடுத்து பண்ணலாம், அப்படி இருந்தது தான். அது முதல்ல ஆண்ட பரம்பரைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு பெரிய செலவாயிடுச்சு எங்களுக்கு. வி வர் டூ ஆம்பிஷியஸ். ஸோ ஒரு 30,000 தொடங்கி 3 லட்சத்தில் அதை முடிச்சு 30,000 தொடங்கி 3 லட்சமா? அது ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்திருக்கு வேணா. வி ஆர் டூ ஆம்பிஷியஸ். அது அப்படி நடந்தது. வெட்டி செலவு பண்ணல, எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னும் கூடுதலாக பண்ணணும், இதை இன்னும் என்ரிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ கோளாறு தான் அப்படி முடிஞ்சது. தென் அதை ஷெல்ஃப் பண்ணிட்டோம். டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண முடியல பர்ஃபெக்டாக. ஸோ அதை ஷெல்ஃப் பண்ணிவிட்டு தென் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்குள்ளே வந்தேன். அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு டிமானிட்டைசேஷன் வந்தது. ரியாக்டிவாக ஃபஸ்ட் வீடியோ போட்டோம். ரியாக்டிவாக ஃபஸ்ட் வீடியோ போட்டோன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. தென் வாரம் ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் அவங்க அதை டிமானிட்டைசேஷன் ஒட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். தென் வி ஸ்டார்டட் டு சேஸ் தட் டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ். அதை சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு 2 months நடந்தது. அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், வாரம் கண்டென்ட் கொடுப்பாங்க. அப்போ தான் நானும் டிஸ்கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 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 விஷயம் சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வீடியோ வரணும். ஓகே, ஆமாம். அப்போது அந்த டைம்குள்ளே ஒரு ஸ்கிரிப்டை எழுதணும். ஆமாம், அது ஃபன்னியாகவும் இருக்கணும். அதை ஷூட் பண்ணி முடித்து எடிட் பண்ணி வீடியோவும் கொண்டு வந்துடணுங்கிறது அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் ஐ ஷுட் இன்வென்ட் மை செல்ஃப். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வரும். அப்போ டோன்ட் பேனிக்னு ஒன்று சொன்னாங்க. அப்போ அந்த பேனிக்குங்கிறத வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை எழுதணும். அது ரொம்ப விரைவாகவும் எழுதிடணும். அப்போ தான் விரைவாக படப்பிடிப்பு முடித்து அதை விரைவாக வெளியே கொண்டு வர முடியும். அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப உதவுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து நாங்கள் கொஞ்சம்
குடும்பங்களுக்கு ஏற்ற போல் ம் ம் லைஃப்ல இருந்து விஷயங்களை எடுத்து பண்ணலாம். ஓகே அது நக்கலைட்ஸ் தொடங்கினதுக்கப்புறம் இது சும்மா நான் சிக்கிங்கிற பேரில் செஞ்சோம். ஃபார்மலாக ஒரு சேனலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளோ ஃபார்மலாக இல்லை, ஒரு ஒரு கெரில்லா டைப் ஆஃப் மேக்கிங் தான். ம் ம் ஸோ ஃபார்முலா ஒரு சேனலாக பண்ணணும்னு முடிவு செய்யும்போது நக்கலைட்ஸுங்கிற பேரோட அதை தொடங்கி செய்ய ஆரம்பித்தோம். 8 இயர்ஸ். அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். ஸ்கெட்ச் புக் மாதிரி, ம் ம் ஒரு சினிமா செய்வதற்கான ஒரு ஸ்கெட்ச் புக் மாதிரி தான். அங்கே வரைஞ்சி 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 பழகி ம் அதில் ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னா, வார வாரம் உங்களால் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அவங்க எப்போ சிரிப்பாங்க சிரிக்க மாட்டாங்க, எதுக்கு கோவப்படுவாங்க, ம் ம் எதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இது எல்லாமே உங்களுக்கு வார வாரம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போது நம்ம அது ஒரு பெரிய பயிற்சி தான். ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா எல்லாருமே சொல்றது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப்லேருந்து சிலர் வந்து ரைட்டிங்கில் சினிமா எடுக்க வந்தவங்க சிலதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸ் சைடு சொன்னது என்னன்னா, எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, இது ஏன் வந்து எனக்கு யூடியூப் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் குடும்பஸ்தன் எங்களுக்கு எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. இது ரொம்ப ரிலேட் ஆச்சு. அந்த கண்டென்ட்டை கிராப் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். அது எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக யூடியூபுக்குன்னு ஒரு கண்டென்ட், சினிமாவுக்குன்னு ஒரு கண்டென்ட் அப்படின்னு நாங்கள் பிரித்து பார்க்கல. ஓகே ஃபஸ்ட் திங். இன்னொன்று, யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சொல்கிறவங்க எந்த கண்டென்ட் கிரியேட்டரை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நக்கலைட்ஸை பற்றி என்னால் சொல்ல முடியும். நக்கலைட்ஸில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சினிமா தான் செஞ்சுட்டு இருந்தோம். புரியுது. ஸோ யூடியூபுக்குன்னு ஒன்று பண்ணணும்னு நாங்கள் பண்ணல. எது செஞ்சாலும் அது ஒரு சினிமேட்டிக் சென்ஸில் தான் அதை அப்ரோச் பண்ணோம். அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், பிளாக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு சின்ன சினிமா பார்க்குற அனுபவம் தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக யூடியூப் அப்படிங்கிற ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுறாங்க. அப்படி இல்லை. அது 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 ஒரு கடல், அதுக்குள்ளே பல வகையான மீன்கள் இருக்குது. அப்படி தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக ஆப்டாக நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நாங்கள் சினிமா தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூப்காக வீடியோ பண்ணலை அப்படின்றது. ஆமாம், ஏன்னா நோக்கம் அதுதான், சினிமா பண்ணணுங்கிறது தான். ஆனால் அப்போ சினிமா செய்வதற்கான வாய்ப்போ வசதியோ நமக்கு இல்லாத போது சினிமாவில் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை யூடியூப்பில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கதை சொல்கிறதா இருக்கட்டும். இப்போது ராஜமுருகன் சார், பா ரஞ்சித் அவர்கள், இவங்கெல்லாம் அந்த அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் இனிஷியலாக தொடங்கி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அவங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு பாராட்டி. இப்போ ராஜமுருகன் சார் சொல்லுவார், சினிமாவில் பாசிபிள் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் செஞ்ச. சில நேரம் நாங்கள் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் இங்கே செஞ்சுறீங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ தட் திங் மேக்ஸ் ஹார்ட் ஃபார் அஸ். என்னடா நம்ம இதை செய்யலாங்கிறதுக்குள்ளே அவனுங்க அங்கே செஞ்சிடறானுங்க. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டி அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து கதையை எழுதிட்டு அந்த ப்ரொடியூசரை பிடிச்சி அதை ஷூட் போய் ஆர்டிஸ்ட் பிடிச்சி, அப்பா இந்த விஐபி தனு சொல்கிற மாதிரி பெருசாக ஒரு டைலாக் தான் சொல்லணும். பட் யூடியூப் அப்படின்னா நம்மளோட இப்போ உங்கள் ஃபேமிலி யார் இருப்பாங்க அந்த டீம், அவங்கள வச்சு பண்ணணும் அப்படின்னா ஒன்று நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிடைக்கும். இன்னொன்று நமக்கு அந்த ஒரு அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு கோடி கணக்கில் பெருசாக தேவைப்படாது. அதுதான் கரெக்டாக? ஆமாம். எங்களுடைய முதல் வீடியோவுக்கு பட்ஜெட்டு 250 ரூபா. 250 ரூபா. ஸோ அது கூட அதெல்லாம் இப்போ எப்படி? அது ராஜேஸ்வர் ஒரு 5D கேமரா வச்சுருந்தார், அதில் தான் ஷூட் பண்ணுவோம். வேறு எதுவுமே இருக்காது. அதனால உங்களால் வைடெல்லாம் போக முடியாது. கேமராவை எவ்வளோ க்ளோஸாக வச்சுக்க முடியுமோ, வாயை சவுண்ட் பிக்கப் பண்ணாது இல்லையா. அதனால நமக்கு மைக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்குமே மைக் யூஸ் பண்ணல. ஓகே. அப்போ டப்பிங்கே கிடையாது, எல்லாமே அங்கே லைவ் தான். விண்ட் ப்ளோ ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கர தொந்தரவுகள் இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம சொல்கிற விஷயத்த நேர்மையாக ரொம்ப சரியாக என்டர்டெய்னிங்காக சொல்லிட்டோம்னா இந்த தொழில்நுட்ப குறைபாடுகளெல்லாம் மக்கள் ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு எங்களுக்கு. ஆமாம், அது கரெக்டாக தான் நீங்கள் சொல்லும் போது தானே ஓகே இப்படி. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாடகம் ரீதியாகவும் அது அந்த ஸ்பாட்டும் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே கத்தி பேசணும், அந்த ஆடியன்ஸ் கத்தி மீன்ஸ் ஃபுல். ஸோ இங்கே பாடுறா இந்த டப்பிங்கில் கிளியர் பண்ணுற வேலைலாம் இங்கே இல்லை, அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும்ல. அந்த சிக்கல்கள் நிறையா இருந்துச்சு. ஸ்டுடியோ போக முடியாது, டப்பிங் பண்ண முடியாது, லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மைக்ஸ் கிடையாது, இது எல்லாமே. ஸோ அப்போது
என்னென்னலாம் நமக்கு செலவில்லாமல் கிடைக்குமோ அதை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணலாம். அப்போது ஸ்டுடியோ இல்லை, கோயம்புத்தூர் தான் நமக்கு ஸ்டுடியோ. இப்போ சுத்தாத தெரு கிடையாது, ஏரியா அது மாதிரி. அது பாருங்க எவ்வளோ ஒரு 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 ஊரே நமக்கு திறந்து விட்டுருச்சு. ஒரு சின்ன வித்தியாசம் இப்படி யோசிச்சது தான். ஸ்டுடியோ இல்லை, சரி வாட் இஃப் கோயம்புத்தூர் இஸ் அவர் ஸ்டுடியோ, அவ்வளோ. இந்த வாட் இஃபில் தான் நிறையா நடந்துச்சு. மைக் இல்லை, ஐ மீன் டப் பண்ண முடியாது, லைவ் சவுண்டு தானே யூஸ் பண்ணிக்குவோம். அது பல விதத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு ஷூட் பண்ண போகும்போது அங்கே ஒருத்தர் இறந்துட்டார், தப்பட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தப்பட்டைக்காரங்ககிட்டே சொல்லி ஒரு 20 ரூபா கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் வாசிங்கன்னு சொல்லி ஒரு ஒரு 10 நிமிஷம் அவங்களை வாசிக்க வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி 20 ரூபா அவங்க கிட்ட கொடுத்து, ஆனால் ஒரு 10 நிமிஷம் வாசிங்கன்னு சொல்லி அந்த சவுண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோ முழுக்க அந்த சவுண்டு யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலி இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, பட்ஜெட்டில் பண்ணுற பசங்க இன்னும் இப்போயும் யூடியூப்பில் வந்து பண்ணுற பசங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு வந்து விதை போட்டது நாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கிரியேட் பண்ணவங்களில் நீங்களும் ஒரு ஆள் தான். எனக்கு இது தப்பு, இது ரொம்ப ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் ஷூட் பண்ணணும் காலையில். ஓகே, பப்ளிக் டாய்லெட்டில் இருந்தவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு மார்னிங் டியூட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் இடத்துல நான் உட்காந்துட்டு அந்த கேரக்டரை அந்த பணம் வாங்கி கட்டண கழிப்பிடத்தில் உட்காந்துருக்கவர் இன்சார்ஜாக இருக்காரு. ஸோ அன்னைக்கு ஹாஃப் டே நான் தான் பப்ளிக் டாய்லெட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இடையில வரவங்க இப்போ ஷூட் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்துடுவார், கட்டு. அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் இப்படியே அந்த வீடியோ எடுத்து முடித்தோம். இந்த மாதிரியெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலி வி மிஸ் தட் ஃபன் டுடே. ஓகே, மிஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இல்லாமல் அந்த கெரில்லா ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு ஃபன் இருக்குது, பயங்கர த்ரில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக ப்ரீ பிளான்டாக பண்ணுறது இருக்குல்ல. டிமானிட்டைசேஷன் டைமில் எல்லா ஏடிஎம்லேயும் ஆள் இருக்காது இல்லையா. நாங்கள் பூந்து வெளியே வராத ஏடிஎம்மே கிடையாது. எல்லா ஏடிஎம்குள்ளேயும் ஷூட் பண்ணி உருண்டு பொருளை வச்சு உள்ள. ஸோ இதெல்லாம் திஸ் கைண்ட் ஆஃப் கெரில்லா ஃபில்ம் மேக்கிங் நான் சொல்கிறேன். ஒரு வீடியோவில் ட்ரெயினில் பிச்சைக்காரனா பண்ணோம். அப்போ காலையில் ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிட்டோம். பாத்ரூமில் போய் கருப்பு கண்ணாடி, லுங்கி, கையில் அந்த ஸ்டிக்கெல்லாம் எடுத்துட்டு உண்மையாக பிச்சை எடுத்து அதை வந்து தெரியாமல் கேமரா எடுத்துட்டுதா. ஆமாம், எங்கள் கேமராமேன் சுஜித் ஆப்போசிட்டில் இருந்தான். நான் இங்கேருந்து இப்படி போகிறேன்னா அவன் அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நான் அந்த வழியெல்லாம் பிச்சை எடுத்துட்டு அது இது இருக்கும், ஸ்வைப்பிங் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பேன். ஸோ அவங்களுக்கு இவன் யார் இவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெயினில் எல்லாரும் ஆச்சரியமா இந்த மாதிரியான ஃபன் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் கிடச்சிட்டாங்களே. ஆமாம், எல்லாமே அப்போது அந்த இடம் எல்லாருமே ஆர்டிஸ்டாக மாறிடுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபன்னு. ஸோ அங்கே வந்து நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணுறனால, ஏன்னா நீங்கள் ஸ்வைப்பிங் கார்டு வச்சுக்கும்போது அங்கே ஆடியன்ஸ் பார்க்குறது ரியாக்ஷன் அங்கே வந்து சிங்க் ஆயிரும். ஓகே, ஒரு கிரியேட்டராக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ உங்கள் ஏஜ் ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணனால நான் கேட்குறேன், ஒரு கிரியேட்டராக எந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு? கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே, பட் இதை ட்ராவல் பண்ணுறதை தாண்டி இந்த விஷயங்கள் நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கலை அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு ஜானருக்குள்ளே ட்ராப் ஆனது என்ன? காமெடிக்குள்ளே மட்டும். ஓகே, எனக்கு கிரைம் த்ரில்லர் பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஃபிக்ஷனில் 2 ஜானர் மட்டும்தான் அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒன்று ராம்காம், இன்னொன்று ஒரு பிளெயினாக எல்லாரும் ரசித்து சிரிக்கிற மாதிரி சிச்சுவேஷனல் காமெடிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்லாப்ஸ்டிக்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ நான் திரும்ப காமெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. 8 வருஷம் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது உங்களை ஒரு வகையில் அது உங்களை ட்ரெயின் பண்ணும், இன்னொரு வகையில் அது உங்களை ரிஃபைன் பண்ணும். ஓகே, ரெண்டும் நடக்கணும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது அது ஒரு வேலை. செய்கிறதே செய்யும்போது பொதுவாக ஒரு கிரியேட்டருக்கு வந்து செய்கிறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு மாதிரி காண்டாகும்ல, என்னடா இதே நம்ம திருப்பி பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் கண்டென்ட் வேற, பட் இதை பண்ணும்போது அந்த தாட் எப்படி? அது நடந்திருக்கு. இனிஷியலி ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணுவோம். அது ஒரு 4 வீடியோவில் எங்களுக்கே ஒரு சலிப்பு வரும். ஐயா பண்ணுறதே பண்ணிட்டு இருக்கோம், சரி வேற. ஓகே, அது ஒரு வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கக்கூடாது அப்படின்னு கில் பண்ணிடுவீங்க, மாத்துறது. எஸ், பர்பஸாக அந்த பேட்டர்ன் எடுக்காம வேற ஒன்று பண்ணுறது. ஸோ இந்த டிஸ்கவரி நடக்கும். இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஆனால் ஓவராலாக காமெடி தானே பண்ணிகிட்டு இருக்கோம், அது உங்களை ட்ரெயின் பண்ணும். ஓகே, அது மட்டுமே. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் படங்களும் வந்து பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரசன்னா அவர்களை ஒரு கிராமத்து ரீதியான
அதாவது இந்த கோயம்புத்தூர் பேசுகிற பையன் அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பண்ணணும்னு எழுதுறவருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும் ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் ஆசை இருக்கும்ல? எனக்கு அந்த மாதிரி விருப்பங்கள் எதுவும் இல்லை. ஒரு ஆக்டராக நான் சொல்கிறேன். ஓகே. நான் ஆக்டர் ஆனது அப்படிங்கிறது நக்கலைட்ஸில் எங்களால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சம்பளம் கொடுத்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ற நிலமையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இல்லை. ஓகே. அதனால பஞ்சத்துக்கு நடிக்க வந்த ஆள் நான். சும்மா தானே இருக்கீங்க வாங்க நடிங்கன்னு ராஜேஷ் என்ன என்கரேஜ் பண்ணதான். ஓகே. தென் வந்தேன். 2 நாள் ரிஹர்சல் நடந்துச்சு. ராஜேஷ் பாலச்சந்திரன் சொல்லி என்னோட டீச்சர் ஆக்டிங், அவர் சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு டே மெத்தட் ஆக்டிங் தான். ஓகே. எனக்கு வரல. ஷூட்டிங்கில் வந்து உட்காந்தாச்சு. மார்னிங் ஃபஸ்ட்டு சீன் எடுக்கிறாங்க. மெத்தட் ஆக்டிங் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வரல. எங்கேயோ சொதப்பிடுவோன்னு சொல்லி மெத்தட் ஆக்டிங் விட்டுட்டேன். ஓகே. விட்டுட்டு எனக்கு என்ன வருதோ ஸ்பான்டேனியஸாக அது பண்ணார். அந்த கேரக்டர் நான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஓகே. அது ஃப்ளூவன்சி கிடச்சிருச்சு. நல்லா, அதாவது ஆக்சுவலாக நடிக்க அந்த சைக்கிளில் பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அங்கே தான் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் உனக்கு ஈஸியாக இருக்குன்னு இதே பண்ணு. இப்போது அதுலேருந்து கண்டினியூ ஆச்சு. ஆக்டருக்கு பணம் கொடுத்தாங்க. ஓகே. சரியா? அப்போது ஆக்டருக்கு ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கும்போது ஆக்டரை வச்சு ரைட்டரை காப்பாற்றிட்டோம். ஐயோப்பா, நிறைய பேர் ரைட்டரை வச்சு ஆக்டரை காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். என் லைஃப்பில் ஆக்டர் தான் வேலைக்கு, ஆக்டர் பிரசன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வந்து ரைட்டர் பிரசன்னாக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்து அவனுக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவனை நல்லபடியாக வச்சுக்கிட்டான். ஓகே. உண்மையிலே இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா மணிகண்டனே வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ரைட்டிங்லாம் ஒரு பக்கம் தான், ரைட்டிங்கை வச்சா நான் ஆக்டிங்கே உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய படங்கள் எழுத்து மூலமாகவும் நடிப்பு மூலமாக எங்களுக்கு கொடுங்க. நான் வந்து எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர் பிரசன்னா அவர்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. அண்ட் நடிகர் அவர்களையும் ரொம்ப வந்து பிடிக்கும். நன்றி, வணக்கம். நிறைய படங்கள் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.